ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7388242442. புயல் மீட்பு பணிகளை இடைத்தேர்தல் பாணியில் அரசு இயந்திரம் ஏன் ஒருங்கிணைக்கவில்லை என்று விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் 10 ஆண்டுகளாக தமிழகம் தொடர்ந்து இயற்கை சீற்றங்களை சந்தித்து வருகிறது. ஆனால் அதை எதிர்கொள்ளும் கட்டமைப்புகளை மேற்கொள்ளவில்லை. அதே நேரம் மோசமான இயற்கை பேரிடரை எதிர்கொள்ளும் ஒடிசா மாநிலம் முறையான கட்டமைப்பு வசதிகளையும் மக்களை பாதுகாக்க வழிமுறைகளையும் திட்டங்களையும் வகுத்துள்ளது. ஆனால் தமிழகத்திலோ ஒவ்வொரு முறையும் இயற்கை சீற்றத்தால் மக்கள் பாதிக்கப்படுவதும் அதற்கு அரசு காரணங்களை மட்டும் கூறுவதுமே வாடிக்கையாக இருக்கிறது என்று ஆதவ் அர்ஜுனா விமர்சித்துள்ளார். எனவே அரசு போர்க்கால அடிப்படையில் பணிகளை முடுக்கிவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உதவி மையங்களை உருவாக்கி அதன் மூலம் தன்னார்வலர்களை உட்பட அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். மேலும் ஒரு இடைத்தேர்தல் வந்தால் ஆளும் கட்சி பல பொறுப்பாளர்களை நியமித்து பம்பரம் போல செயல்படுவதாகவும், இந்த பாணியில் பேரிடர் வரும்போது அரசு இயந்திரம் ஏன் செயல்படவில்லை என்று ஆதவ் அர்ஜுனா கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே கிளை ஊராட்சி அளவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அமைச்சர்களை பொறுப்பாளர்களாக நியமித்து அடிப்படை தேவைகளுக்காக காத்திருக்கும் மக்களுக்கு அரசு உதவ வேண்டும் என ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தினார்.